லீ நியூஸ் நேயர்கள் அனைவர்களுக்கும் எனது இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஓர் இறையை உலகிற்கு போதித்த இறைவொளி நபிகள் நாயகம் அவர்கள். மீலாது என்றால் சிறப்பு என்று பொருள். இஸ்லாமிய மாதங்களில் 3வது மாதமான ரபியுல் அவ்வல் என்கின்ற பெயர் கொண்ட மாதத்தின் 12வது நாளான அந்த நாளை உலக இஸ்லாமிய மக்கள் அனைவரும் மீலாது நபியாக கொண்டாடி வருகிறார்கள். இஸ்லாமிய கோட்பாடுகளில் தலையாயது நபிகளார் அவர்களுடைய வாழ்வில் அடிச்சுவற்றை அடிப்பிரளாமல் பின்தொடர்வதாகும். நபிகள் நாயகம் அவர்கள் இந்த மானுட சமூக சீர்திருத்தங்களுக்கு வித்திட்டவர். நபிகள் நாயகம் அவர்களுடைய பிறப்பு தினமாக கொண்டாடி வருகின்ற இந்த நாளை நபிகள் நாயனுடைய போதனைகள், அவர் இந்த மானுட சமுதாயத்திற்கு எடுத்துரைத்த நல்லிணக்க நிகழ்வுகள், அவர்களுடைய வாழ்வியல் நெறிமுறைகளை அவனுக்கு எடுத்துரைக்கும் வகையிலே இந்நாளை உலகத்தார் வகையுடன் அனுசரித்து வருகிறார்கள். நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு மனிதன் தன் தாயினுடைய கருவறையிலிருந்து இந்த உலகத்திற்கு வெளிவந்து மன்னரை சென்று அடங்கும் வரை எப்படி வாழ வேண்டும் என்பதை இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்லாமல் உலகத்தில் உள்ள மானுட சமுதாயத்திற்கு அனைவருக்கும் தன் நற்போதனைகள் மூலமாக எடுத்துரைக்கிறார்கள். நபிகள் நாயகம் அவர்கள் தான் வாழ்ந்த வாழ்க்கையே இந்த மானுட சமுதாயத்திற்கு ஒரு வழியாக விட்டு சென்றிருக்கிறார்கள். உதாரணமாக, அண்டை வீட்டார் பசியோடு இருக்கும்போது நீ புசியாத என்று இந்த மானுடத்திற்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். பிறருடைய பசியின் கொடூரத்தை அறிந்தவராக இருக்கிறார் நபிகள் நாயகம் அவர்கள். நபிகள் நாயகம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் காலத்தில் மெக்காவிலிருந்து மதினாவிலே குடிபெயர்ந்து வாழ்ந்த காலத்தில் தொடர்ந்து 3 வேளை சாப்பிட்டதாக வரலாறு கிடையாது. அவரும் அவர் குடும்பமும் சாப்பிட்டாலும் கூட 2 வேளையோ அல்லது 1 வேளையோ காய்ந்த பேர்த்தம்பழத்தை தான் உண்டு வாழ்ந்திருக்கிறான் என்பதை நமக்கு வரலாறு இன்றைக்கு சொல்கிறது. ஒருவரை வாழ வைத்தால் ஒரு சமூகத்தையே வாழ வைத்ததற்கு சமம் என்று சொல்லி மனிதனுக்கு மனிதன் உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்பதற்கு சான்றாக எடுத்துரைத்திருக்கிறார்கள். மாத்திரமல்ல, நபிகள் நாயகம் அவர்கள் அனாதைகளை ஆதரிங்கள் என்று அதிகமாக வலியுறுத்தி சொல்கிறார்கள். இன்றைய சமுதாயத்திலே தந்தை இல்லாத தாய் இல்லாத பிள்ளைகள் தான் அனாதைகள் என்போம். ஆனால் நபிகள் நாயகம் அவர்கள் சொல்கிறார்கள், நல்ல கல்வி எவனிடத்தில் இல்லையோ அவன்தான் இந்த சமூகத்தின் அனாதை என்று சொல்கிறார்கள். ஆகவே ஆதரவற்ற குழந்தைகளுக்கு அடைக்கலம் தந்தும் அவர்களை காத்தும் அவர்களை காக்க ஏவுவதற்கும் இந்த மானுட சமுதாயத்தை வலியுறுத்தி இருக்கிறார்கள் அண்ணல் நபிகள் நாயகம் அவர்கள். ஏழைகளுடைய வாழ்வில் ஏற்றம் பெற வேண்டும் என்பதற்காக பைத்துல் மால் என்று சொல்லப்படுகின்ற, அதாவது ஏழைகளுக்காக பொது நீதியம் என்கின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி ஏழைகளுக்கு உதவி செய்து அதன் மூலம் அவர்களுடைய வாழ்வியலில் பொருளாதாரம் ஏற்றம் பெற செய்திருக்கிறார்கள். இப்படி அவருடைய இந்த மானுட சமுதாயத்திற்கு அவர் ஆற்றிய பெரும் பங்கினை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆகவேதான் இந்த தேசத்தினுடைய பிதா அண்ணல் காந்தியடி அவர்கள் சொன்னார்கள், 1934ஆம் ஆண்டு ஜூன் 23 இஸ்லாமிய சகோதரர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் என்னை பேசுவதற்காக அழைத்தார்கள். அப்பொழுது நான் நபிகள் நாயகத்தை பற்றி படித்ததில் எனக்கு அவரை பற்றி தெரிந்தது என்று சொன்னால், நபிகள் நாயகம் அவர்கள் சத்தியத்தை தேடுபவர்கள், இறையச்சத்தை பேணுபவர்கள், முடிவில்லா துன்பத்தை அனுபவித்திருக்கிறார்கள். அவர் ஒரு ஃபக்கீர் என்று சொன்னார். ஃபக்கீர் என்று சொன்னால் அனைத்தையும் துறந்தவர் என்று பொருள். நபிகள் நாயகம் அவர்கள் நினைத்திருந்தால் செல்வத்தையே தன் வசப்படுத்தி இருக்கலாம். நபிகள் நாயகம் அவர்கள் நினைத்திருந்தால் தன்னுடைய அனைத்து நிலைகளையும் சுகபோக வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். ஆனால் நபிகள் நாயகம் அவர்கள் அவ்வாறு வாழவில்லை. அவரை படிக்கும்போது அவரை பற்றி படித்துக் கொண்டே இருக்கலாம் என்ற ஒரு செய்தியை தேசப்பிதா காந்தியடி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போல உலகத்தின் தலைச்சிறந்த எழுத்தாளர் மைக்கேல் ஹெச் ஹார்ட் என்பவர் உலகை ஆட்சி செய்த ஆட்சியாளர்களுடைய ஆட்சி முறையை ஆய்வு செய்து அந்த ஆட்சியாளர்களிலே 100 பேரை தேர்ந்தெடுத்து அதிலே முதன்மையானவர்கள் யார் என்று த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் இன் ஹிஸ்டரி என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கின்றார். அந்த புத்தகத்திலே 100 பேரில் முதல் பெயராக அண்ணல் நபிகள் நாயகம் அவர்களுடைய பெயரை குறிப்பிட்டிருக்கிறார் சொன்னால், அண்ணல் நபிகள் நாயகம் அவர்கள் ஆட்சி செய்த காலம் அரேபிய மக்களுக்கு ஒரு பொற்காலமாக திகழ்ந்திருக்கிறது என்பதை ரத்தின சுருக்கமாக தன்னுடைய புத்தகத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். நம்ம தேசத்தினுடைய
அரசமைப்பு சட்டத்தை நம் கரங்களில் தந்த டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நபிகள் நாயகத்தை பற்றி சொல்லும்போது, நபிகள் நாயகத்தை பற்றி முதல் பாகத்தை படித்துவிட்டேன், இரண்டாம் பாகத்தையும் படித்துவிட்டேன், மூன்றாம் பாகத்தை பெறுவதற்காக ஆவலுடன் இருக்கிறேன். அந்த 2 பாகத்தையும் படித்ததில் எனக்கு தெரிந்தது ஒன்றே ஒன்று மட்டும்தான், இந்த உலகத்தில் பெருமானார் நபிகள் நாயகம் அவர்களை புகழ்வதற்கு ஒரு வார்த்தையும் கூட இல்லை என்று வரலாற்று பதிவை செய்திருக்கிறார் என்பதை நாம் கேட்கும் போதும் படிக்கும் போதும் நபிகள் நாயகம் அவர்கள் இந்த சமூகத்தில் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மனமகிழ்வை இந்த மானுட சமுதாயத்திற்கு விட்டு சென்றிருக்கின்றார். இந்த சமூகத்திலே தீண்டாமை, மது, மாது, பெண்ணெடுமை, இன்னும் மூட பழக்க வழக்கங்களில் கட்டுண்டு கிடந்த இந்த சமுதாயத்தை மீட்டெடுப்பதற்காக 1500 ஆண்டுகளுக்கு முன்பே அரேபிய மண்ணில் அவதரித்த தீர்க்க தரிசி என்று கவிக்குயில் சரோஜினி தேவி அம்மையார் அண்ணலார் நபிகள் நாயகத்தை பற்றி புகழ்ந்து பாடியிருக்கின்றார். நபிகள் நாயகம் அவர்கள் பெண் பிள்ளைகளை பற்றி சொல்லும்போது, பெண் பிள்ளைகளினுடைய பிறப்பு செய்தியை உங்களுக்கு கேட்டால் அந்த குழந்தைகள் நாளைய உங்களுக்கான சொர்க்கத்தின் கடவுச்சீட்டு என்று சொல்கிறார். நபிகள் நாயகம் அவர்கள் கல்வியை பற்றி சொல்லும் போது சொல்கிறார், கற்றவரும் கல்லாதவரும் ஒருபோதும் சமமாக மாட்டார் என்று சொல்கிறார். அதேபோல் நபிகள் நாயகம் அவர்கள் சொல்கிறார்கள், மனிதனுக்கு மனிதன் எந்த மனிதனும் அடிமை இல்லை என்று சொல்கிறார்கள். எடுத்துக்காட்டாக, வெள்ளையனை விட கருப்பனோ, கருப்பவனை விட வெள்ளையனோ சிறந்தவர்கள் என்பதை அவர் இந்த மானுட சமுதாயத்திற்கு தன் சொல் மூலம் வழிவைத்திருக்கிறார். நபிகள் நாயகம் அவர்கள் தோழமையை பாராட்டுகின்ற ஒரு விதமாக, நட்புக்குள் யாரும் உயர்ந்தவர் இல்லை, நட்புக்குள் யாரும் தாழ்ந்தவர் இல்லை என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு, நபிகள் நாயகமும் அவருடைய தோழர்கள் மூவரும் சேர்ந்து பயணம் மேற்கொள்கிறார்கள். அந்த பயணம் மேற்கொண்ட வழியிலே எல்லோருக்கும் பசி. பசி நேரத்திலே ஒரு ஆட்டை பிடித்து அவர்கள் சமைக்கலாம் என்கின்ற ஒரு நிலை வந்தபோது, ஒருவர் சொல்கிறார் நான் அறுக்கிறேன் என்று சொல்கிறார், ஒருவர் சொல்கிறார் நான் தோலை உரிக்கிறேன் என்று சொல்கிறார், ஒருவர் சொல்கிறார் நான் சமைக்கிறேன் என்று சொல்கிறார். நபிகள் நாயகம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் இந்த உணவை சமைப்பதற்காக விறகுகளை நான் சுமந்து வருகிறேன் என்று சொல்கிறார். நபிகள் நாயகம் அவருடைய தோழர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் விறகை சுமந்து வர வேண்டாம், அதையும் நாங்களே செய்யும் என்று சொல்கின்ற பொழுது நபிகள் நாயகம் அவர்கள் தோழத்தில் சொல்கிறார், நம் தோழமைக்குள்ள எந்த வகையிலும் பாகுபாடு இருக்கக்கூடாது என்பதை அவர்களிடத்திலே எடுத்துரைக்கிறார். ஆகவே நபிகள் நாயகம் அவர்கள் இந்த மானுட சமுதாயம் பிறந்து இந்த உலகத்திலே வாழ்ந்து மன்னரை செல்லும் வரை எப்படி ஒருவன் வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரண புருஷராக இந்த மண்ணிலே வாழ்ந்து காட்டியிருக்கிறார் என்று சொன்னால், நபிகள் நாயகத்தை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது என்பதுதான் என்னை போன்றவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. அதே போல நல்லிணக்கத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு நிகழ்வை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நபிகள் நாயகம் அவர்களும் அவருடைய தோழர்களும் ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒருவர் இறந்து அந்த உடலை சுமந்து வருகிறார்கள். அதை கண்ட நபிகள் நாயகம் அவர்கள் எழுந்து நிற்கிறார்கள். தன்னுடைய தோழரிடத்திலையும் எழுந்து நிற்க ஏற்ப செய்கிறார்கள். அப்போது அந்த தோழர்கள் நபிகள் நாயகம் அவர்களிடத்திலே சொல்கிறார்கள், இந்த சாவு ஒரு யூதருடைய சாவு என்று சொல்கிறார்கள். அதற்கு நபிகள் நாயகம் அவர்கள் சொல்கிறார்கள், அவரும் மனிதர் தானே, ஆகவே மனிதர்களுக்குள் எந்தவித பாகுபாடும் காட்டக்கூடாது என்பதற்காக தயவு கூர்ந்து எழுந்து நில்லுங்கள் என்பதை சொல்லி அவர்களுக்கு அறிவுறுத்துகிறார். ஆகவே நல்லிணக்கத்திற்கு இது போன்ற நல்லிணக்க நிகழ்வுகளை நபிகள் நாயகம் அவர்கள் இந்த மானுடத்திற்கு எத்தனையோ நல்லிணக்க நிகழ்வுகளை விட்டு சென்றிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் அவர்களுக்கு இறை தூதர், நம்பிக்கையாளர், அன்பாளர், நேர்மையானவர், கருணையாளர், ஆட்சியாளர் எத்தனை பெயர்களை கொண்டு அவர் அழைத்தாலும் அவருக்கு பிடித்தது ஏவுவராக இருந்தார். எந்த ஒரு விஷயத்தையும் மானுட சமுதாயத்திற்கு சொல்லி அவர்கள் வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்காக அவரை ஏவுவராக இருந்தார். அதுதான் அவருக்கு பிடித்த ஒரு பெயராகவும் இருந்தது என்பதை நாம் வரலாற்றிலே படிக்கிறோம். நபிகள் அவர்கள் அரேபிய மண்ணில் ஆட்சி செய்யும் போது ஒரு வல்லமிக்க ஆட்சியாளராக ஆட்சி செய்து வந்தார்கள். சட்டத்தின் ஆட்சியை பின்பற்றி வந்தார்கள். நீதிக்கான ஆட்சியை நிலைநிறுத்தி வந்தார்கள். மக்களுக்காக அர்ப்பணிப்புடன் ஆட்சியை செய்து வந்தார்கள். இந்த உலகத்திலே சிறந்த எடுத்துக்காட்டுக்கான ஆட்சியை அவர்கள் நடத்தி வந்தார்கள். அதற்கு உதாரணம், ஆட்சியாளர்களையும் யாருக்கு நாம் ஆட்சி செய்கிறோமோ அந்த மக்களையும் தன்னுடைய
ஆட்சியின் பங்காக இணைத்து ஆட்சி செய்து மக்களுக்காக நற்பணிகளை ஆற்றி வந்தார்கள் நபிகள் நாயகம் அவர்கள். நபிகள் நாயகம் அவர்கள் இறுதியாக சொன்ன 3 பொன்மொழிகள் என்று சொன்னால், நிலையான தர்மம், பயனுள்ள கல்வி, பெற்றோருக்காக காலம் முழுவதும் பிரார்த்தனை செய்யும் நல் பிள்ளைகளை தவிர ஒரு மனிதனுக்கு எதுவுமே பின்தொடராது என்பதை இந்த மானுட சமுதாயத்திற்கு அதிகமாக வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். வேந்தல் நபி, ஏந்தல் நபி, சங்கை நபி, உம்மி நபி, பாச நபி, தாகா நபி, அண்ணல் நபி, கண்ணன் நபி, இறுதி நபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பெயரிலை இந்நாளை பரவசத்துடன் மனமகிழ பார் முழுவதும் அவரை மனதில் நினைத்து அவர்களுடைய நற்போதனைகளை மானுடத்திற்கு சேர்க்கும் வகையிலே நடைபெறக்குறுகின்ற நிகழ்வில் சமத்துவம், சகோதரத்துவம், நல்லிணக்கம் பெருக்கெடுத்து பெரு உவகையுடன் பெருமக்கள் அனைவரும் வாழ எல்லா வல்ல இறையை இறைஞ்சவனாக உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.